ஓபிஎஸ் அந்த பாடுபடுத்தினே அவரும் வெளியே போயிட்டார். செங்கோட்டையனை கூப்பிட்டு எங்களுக்கே சொல்லாம கூப்பிட்டு பேசுனீங்களே, அந்த செங்கோட்டையனும் அடுத்த கட்சிக்கு போயிட்டாரு. அப்ப நீங்க என்னதான் நினைச்சிருக்கீங்கன்னு பிஜேபி காரனே கேட்பானா மாட்டானா? கண்டிப்பா. அதனால எல்லாத்தையும் மனசுல வச்சு அவன் கூப்பிட்டு பேசியிருக்கிறார். எந்த நிபந்தனையோ ஒரு அழுத்தமோ அமித்ஷா கிட்ட இருந்து வரல. ஓபிஎஸ் போய் சரண்டர் ஆயிட்டார்னு வர்ற தகவல்களும் தவறு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திப்பு ஒரு 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 சம்பாஷணை பரிமாற்றம் தான், தகவல் அல்லது விஷய பரிமாற்றம் தானே தவிர யாரும் யாருக்கும் நிபந்தனை விதிக்கல, யாரும் போய் சரண்டர் ஆகும் இல்லை, அவங்க பெரிய வாக்குறுதியும் கொடுக்கல அமித்ஷா. இது மூலமா என்ன 15ஆம் தேதி நீங்க கட்சி ஆரம்பிக்க போறதா சொல்றீங்களே, கிளம்புங்க. அதற்கு முன்னாடி ஏதாவது தகவல் இருந்தா சொல்லி அனுப்புறோம் நாங்க. ஓகே. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைப்பை பத்தி நான் பேசாத பேச்சு இல்லை. ஏன்னா பிளவுபட்ட இயக்கங்கள் எந்த இயக்கமா இருந்தாலும் சேரணும்னு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நான் அதே கருத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த வழியை பல ரூபங்களை உணர்ந்ததுனாலையும் நான் அதை சொல்றேன். நான் அந்த ஒருங்கிணைப்பு காலத்தை பிஜேபி தவற விட்டுடுச்சுன்னு நான் பார்க்குறேன். சரி, இப்போ அவ்வளவுதான் முற்றுப்புள்ளியே இருந்துச்சா? இல்லை, இனிமேல் கொஞ்சம் வாய்ப்பு குறவுனா கூட அந்த காலகட்டம் நெருங்குது, இல்லாட்டி விட்டுருங்க அவங்கவுங்க பாதையில போகட்டுங்கிற மாதிரி எல்லோருக்குமே அந்த சலிப்பு வந்துடுச்சு. நீங்க ஓபிஎஸ் கூப்பிடுற போதே தினகரனுக்கும் அழைப்பு வந்திருக்கணும். ஒரு காலத்துல கூப்பிட்டாங்க. இப்ப கூப்பிட்டா தினகரனே போக மாட்டார். போனா அவர் தற்கொலைக்கு சமம்னு அவருக்கும் தெரியும், அவரும் தூற்றப்படுவார் அரசியல் ரீதியாக. என்ன இப்படி போய் இருக்காரு அப்படின்னு விமர்சனத்துக்கு உள்ளாவார். அந்த காலகட்டத்தை மிஸ் பண்ணதுனால எழுந்த விளைவு இது. புரியுதுங்களா? இப்போ இவ்வளவுக்கு பிறகும் இபிஎஸோட சரி, இப்போ ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? போவாங்க, நீங்க போங்க, ஏதாவது இருந்தா சொல்லி அனுப்புறோம்னு சொன்னாங்கல்ல ஓபிஎஸ்ட. என்ன ஒரே வாய்ப்புன்னா 10ஆம் தேதி இங்க பொதுக்குழுல எடப்பாடி உட்கார்ந்தாகணும். 9ஆம் தேதிக்குள்ளாக எடப்பாடி டெல்லிக்கு அழைத்தால் அன்றி ஒன்னும் நடக்காது. அப்படி போனாலாவது என்ன, ஓபிஎஸ் போயிட்டு வந்தாரு, அடுத்து எடப்பாடியை கூப்பிட்டுருக்காங்க, அப்போ அதை சொல்றத வச்சு ஏதோ கன்வே பண்றாங்களா, ஏதோ நடக்குதான்னு ஒரு யூகத்தை பண்றதுக்கு ஒரு அடிப்படை அமையுமே தவிர, அதுவும் நடக்கலைன்னா எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எலெக்ஷன் முடியட்டும், இன்னொரு அடியை யாராவது வாங்கட்டும், அந்த வழியோட வந்து பேசிக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் கடந்து போவாங்களே தவிர வேறு எதுவும் பெருசா நடக்கும்னு எனக்கும் நம்பிக்கை இல்லை.